ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 18 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே இருக்குவ கர்த்தர் அங்கு தரிசனமாகிறார். 3 பேர் அங்கு 3 தூதர்கள் அங்கு நிற்கிறதை பார்த்து ஓடி போய் அவர்களை வணங்கி, நீங்கள் இருக்க வேண்டும், எங்களை விட்டு போக வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சம் ஆகாரத்தை கொண்டு பல காரியங்களை பேசுகிறார். அந்த நேரத்தில் ஆபிரகாம் கேட்ட காரியம், உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பம் நன்றாக இருக்கிறது. 12 அதிகாரம் சொல்லுகிறது, ஆண்டவர் சந்திக்கிறார், குறித்த தேசத்துக்கு போக சொல்லுகிறார், எல்லாவற்றை விட்டு கீழ்ப்படிந்து போகிறார். போன உடனே நடந்தது என்ன? அங்க அற்புதமாய் கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை நான் இந்த பூமிக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது, ஆனால் அதற்கு எந்த அறிகுறியும் இல்லை, எந்த காரியங்களும் நடக்கவில்லை. 10 ஆண்டுகள் போன பிறகு இன்னொரு குழந்தை பாக்கியம் கூட இல்லை என்று சொல்லி குறுக்கு வழியிலே அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அவருடைய மனைவி சொல்லுகிறார், நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அடிமை பெண்ணை மனைவியாக அல்லது குழந்தை பெற்றெடுப்பதற்காக ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமா இஸ்மவேல் பிறக்கிறான். ஆண்டவருக்கு அது விருப்பம் அல்ல. அது 86வது வயதிலே நடக்கிறது. 99வது வயதில் தான் மீண்டும் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். அதுவரை என்ன நடந்ததுன்னு அந்த 13 ஆண்டுகள் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆபிரகாமை மீண்டும் கர்த்தர் சந்திக்கும் பொழுது முகங்குப்புற விழுந்து வணங்குகிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்? சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனா நடக்கணும்னு சொல்றாரு. அதோடு மட்டுமல்ல, அந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொண்டு வருகிறது. பாதை மாறின ஆபிரகாமை மீண்டுமாய் தன்னுடைய பாதைக்கு கொண்டு வந்து தான் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பெயரை மாற்றுகிறார். இனி நீ ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். அந்த அர்த்தம் திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனாயிருப்பாய். சாராய சாரால் என்று மாற்றுகிறாள். திரளான ஜாதிகளுக்கு நீ தாயாயிருப்பாய் என்று சொல்லி அப்படி போய் கொடுக்கும். அடுத்த 1 இயர்ல 99 வயது, அடுத்த 100வது வயதிலே தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். யோசித்து பாருங்கள், ஆபிரகாமுக்கு வயதாகிவிட்டது, சாராளின் கற்பம் செத்து போய்விட்டது. அண்ட் மம்ரேயின் சமபூமியில் சந்திக்கும் பொழுது கூட ஆண்டவர் சொல்கிறார், உற்பத்தி காலத்தில் நான் திரும்பி வருவேன், உன் மனைவி ஒரு குழந்தை பெற்றெடுப்பானோ. அதை சாராள் அந்த கூடாரத்தின் பின்பாக மறைந்திருந்து கேட்டு சிரிக்கிறாள். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவி நகைக்கிறாள், குறித்த காலத்திலே பார், இது நடக்கும், கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். அவ்வளவாகவே அந்த வார்த்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் நியமித்த காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. அங்குதான் நாம் தவறுகிறோம். எல்லோரை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு தடுமாடலாம், புலம்பலாம், ஏன் இப்படி என்று சொல்லி, அல்லது அடிமேல் அடி விழுது, பிரச்சனை மேல் பிரச்சனைனால் எங்கு பாதை மாறி இருக்கிறார், அல்லது எந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற தவறி இருக்கிறீர்கள், அதை கண்டுபிடியுங்கள். மீண்டும் ஆண்டவருடைய பாதத்திற்கு போய் அதை சரி செய்யும் பொழுது கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். மீண்டும் எழும்ப வைக்கிறார், காரியங்களை செய்ய வைக்கிறார். அங்கு மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு அருமையான குடும்பம், கணவன் மனைவி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது குறித்த ஒரு தேசத்தில் ஒரு பகுதிக்கு போய் ஊழியம் செய்ய சொல்லுகிறார். இவர்களுக்கு அதில் கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஏனென்றால் அந்த இடத்தோடு இங்கு நன்றாக இருக்கிறது, ஏராளமான கூட்டம் வருகிறது, ஆத்துமாக்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். தேவனுடைய திட்டம் இவர்களை வைத்து அந்த பகுதியிலே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பது. ஆனால் இவர்களுக்கு தங்களுடைய திட்டத்தின்படியே போனார்கள். ஆண்டவருக்கு அதிலே பிரியப்படவில்லை. ஆனால் இதற்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்தது, பாடுகள் மேல் பாடுகள் வந்தது. எல்லாம் தோல்விகளா இருக்கும்பொழுது ஒரு நாள் அப்படி இருக்காம ஆண்டவர் மீண்டும் சந்தித்தார். ஏனென்றால் இவர்களை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தபடியால் சந்தித்து அவர்களை திரும்பவும் சரிப்படுத்தி போகச் சொன்னார். போனார்கள். அங்கு வல்லமையாய் பயன்படுத்தி இவர் நிமித்தமாய் அந்த பட்டணங்களை அசையத்தக்கதாய் அற்புதங்களும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். உள்ளங்கள் சந்தோஷமாய் மாறினது. தேவன் அதை செய்து முடித்தார், கிருபை கொடுத்தார். அதுதான் கிருபை என்பது. மீண்டும் வாய்ப்பை கொடுக்கிறார், மீண்டுமாய் தூக்கி விடுகிறார், மீண்டும் ஆண்டவர் பக்கத்திலே திரும்பும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறார். திட்டம் நிறைவேறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியா நாம் கேட்போம். அந்த கிருபையை போக்கடித்திருப்போம் அல்லது வீணாக்கி இருப்போம், அதை இழந்திருப்போம் என்று சொன்னால் திரும்பவும் கேட்போம். அப்புறம் கேட்ட ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தாதான் நலமாயிருக்கும். கேட்டு ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் கொடுப்பார். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உடைய கருத்தில் எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் பாதை மாறுகிறோம், அநேக நேரத்தில் உங்களுடைய கிருபையை நாங்கள் இழக்கிறோம், அநேக நேரத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருப்பதில்லை, வாக்கு தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு பொறுமையோடு இருப்பதில்லை. இந்த நாளிலும் தாழ்த்தி கேட்கிறோம். ஒருவேளை அன்றைய அப்பா ஆபிரகாமை போல
குறுக்கு வழிகளை அல்லது மாற்று வழிகளை யோசித்து இன்னைக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போய் அது என் வாழ்க்கையின் முட்களாய் மாறி இருக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் அந்த முட்களை எடுத்து போட்டு மீண்டுமா நேர்வழியில நடத்தி நீர் நியமித்த, நீர் ஏற்படுத்தின, நீர் உருவாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்வீராக. அந்த காரியத்தை நீர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோம். கிருபை கிடைக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பார்வையில் கிருபை உண்டாகும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது நிறைவேறும். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.